கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரும் வறண்டு கிடந்த தமிழ் சினிமாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருந்து அரண்மனை 4 ஏன்னா வேறு வழி இல்லைன்றதுக்காக அங்கே போய் படம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற இங்கே நான் தான் கிங்கு சந்தானம் நடித்துள்ள இந்த படம் என்ன சொல்கிறது வந்து இந்த கோடை விடுமுறையை ஒரு கலகலன்னு கொண்டு போகிறதுக்கான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா மக்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சோகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த படமும் ஓடல, என்ன இது மலையாளத்துலேருந்து வந்த படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அதே கூட என்ன திட்டிட்டு இருக்கேன், நிறையா மலையாள படம் ஓடிட்டுருக்கு, மலையாள படம் ஓடிட்டு நீ சொல்லிட்டு இருக்க ஓடுறத தான் நம்ம சொல்லுவோம். நாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே நான் தான் கிங்கு என்ன மாதிரியான ஒரு கதை வழக்கமாக சந்தானம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து முயற்சிகள்லாம் பண்ணாமல் அவருடைய காமெடி ஜானரை கரெக்டாக பிடிச்சி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே, படத்தோடைய அந்த ஒன்லைன் என்ன, சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக கடன் வாங்கி ஒரு சொந்த வீடு வந்து வாங்குறாரு சந்தானம். அதில் வந்து கடன்காரனாக மாறுறாரு. அந்த கடனை அடைப்பதற்காக யார் அந்த கடனுக்கான தொகையை வந்து வரதட்சணையாக கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி முடிவு பண்ணுறாரு. அப்படி வந்து பொண்ணு தேடுற நேரத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு. செஞ்ச பிறகு தான் தெரியும் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃபேமிலி அப்படின்னு. அதன் பிறகு என்ன நடக்கிறது ஏது, இதில் வந்து ஒரு மும்பை குண்டுவெடிப்பு தீவிரவாதி அப்படிங்கிற இடைச்சொருளாக கிளை கதையாக ஒரு கதை போகுது. முழுக்க முழுக்க இந்த படம் வந்து உக்காந்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் செம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு எடுக்கப்பட்டுள்ள படம் தான் இங்கே நான் தான் கிங்கு படம். ஓகே, சந்தானம், தம்பிராமையா, பாலசரவணன், பிரியாலயா, சேஷு, எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படம் முழுக்க காமெடியில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் சில காட்சிகள் நம்மளால் யூகிக்க முடியாத அளவிற்கு மிக சரியாக பண்ணியிருக்கார் ஆனந்த் நாராயணன். குறிப்பாக வந்து ஓப்பனிங்கில் ஒரு மும்மை குண்டு வெடிப்பை காட்டுவாங்க. காட்டினவுடனே என்னையா காமெடி படம் சந்தானம் படமாக இதில் என்ன சீரியஸாக வந்து மும்பை குண்டு வெடிப்பு, அதுக்கு ஒரு கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு, அப்புறமா தீவிரவாதிகள் உள்ளே வராங்க அப்படின்ட்டு அது கட் பண்ண உடனே சந்தானம் கதையாக போகுது. இதோடு சேர்த்து அதை ஜாயின் பண்ணுற விதம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடமாகட்டும். அடுத்த காட்சி என்ன அப்படின்ட்டு நிறைய இடங்களில் ரொம்ப சஸ்பென்ஸாக யூகிக்க முடியாத அளவிற்கு ஒரு காமெடி படமாக இருந்தாலும் கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய முதல் பாதி கடன்னு அப்படியே போயிட்டு முடிஞ்சது டக்குன்னு. 2வது பாதியில் கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள்கள், கொஞ்சம் தொய்வு இதெல்லாம் இருந்தாலும் வந்து அதெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய ஒரே விஷயமா என்னென்னா சந்தானத்துடைய அந்த கவுண்டர் டைலாக் ஜோக்கு ரிப்பீட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆடியன்ஸை வந்து அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு சிரிக்க வைக்கிறது. குறிப்பாக இதில் என்னென்னா சேம் சைட் கோல் அடிக்கிறது ஒன்று, அப்புறமா வந்து மற்ற படம் அதாவது இன்னொரு படங்களை வந்து விமர்சனம் பண்ணுறது. குறிப்பாக அந்த காலகட்டங்களில் சொல்லுவாங்க வந்து பாக்கியராஜ் வந்து தன்னை தானே வந்து இந்த படத்தில் கிண்டல் பண்ணிப்பார். அது ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் கிண்டல் பண்ணோம். அது அதே ஃபார்முலா வந்து பாண்டியராஜனும் கையில் எடுத்திருந்தார். இப்போ சந்தானம் இந்த படத்தில் குறிப்பாக இந்த கிரிஞ்சு பண்ணாதீங்க, இந்த பூமர், அப்புறம் வந்து மற்ற படங்கள்லேருந்து வர சில காட்சிகள், இது எல்லாம் வந்து கவுண்டர் கொடுத்து காலி பண்ணுறாரு. முக்கியமான விஷயம், படத்தில் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் எப்படி வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு இடம் கொடுத்துருந்தாங்களோ அதே போல் வந்து நான் தான் ஹீரோ, நான் தான் இங்கே ஆளுமை பண்ணுவேன்னு கிடையாமல் எல்லா கேரக்டரும் இல்லை வந்து. குறிப்பாக தம்பிராமையெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வந்து தம்பிராமையா, பாலசரவணன், இந்த 3 பேரும் சந்தானம், தம்பிராமையா, பாலசரவணன் 3 பேரும் சேரும்போது தேட்டரே கலகலன்னு இருக்குது. இந்த பிரியாலயா இன்னும் கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், பிரமாதமாக பண்ணியிருக்குது அந்த பொண்ணு. இதையெல்லாம் மீறி இசை இமான், குறிப்பாக இமானுடைய ஒரு மியூசிக் அது ஒரு தனித்துவமாக தெரியும். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. அதில் கூட ஒரு கவுண்டர் ஜோக்காக அடிப்பாப்பில் வந்து இப்போ நடந்து வரும்போது பின்னாடி ஒரு கேரக்டர் கூடவே வேகமாக வரும்போது நான் உன்னை வண்டியில் தானே உட்கார சொன்னேன், உனக்கு தனி பிஜிஎம் போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தியேட்டரில் கிளாப்ஸ் அடிக்குது. மொத்தத்தில் என்னென்னா ஒரு 120 ரூபா 130 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க வரீங்க, வந்தவங்க ஒரு 2 மணி நேரம் கலகலன்னு இருந்துட்டு போங்க, ஜாலியாக இருந்துட்டு போங்க. அதுதான் இந்த படத்தினுடைய நோக்கம். அதை இங்கே நான் கிங்கு தான் அப்படின்னு இந்த படம் வந்து நிறைவாக செஞ்சுருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுக்கே கூட சொல்லியிருப்பாங்க, எத்தனை படத்தையாக பணத்தை வச்சு காமெடி பண்ணுவாங்க, மகளிர் மட்டும் அது இதுன்னு ஒரு லிஸ்ட்டே படிப்பார். ஆனால் அதை படிச்சுட்டு இவங்களும் அதை தான் பண்ண போகிறாங்கன்றது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்.
அதில் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு அருமையான திரைக்கதையை செய்திருக்கார். அவர் வந்து ஆனந்த் நாராயணன் டைரக்டர். சுந்தர் சியோடைய மேட்டுக்குடி படங்கள்லாம் அதில் ஞாபகம் வந்தது. இதையெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறது என்னென்னா, சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்கலாம், அப்புறம் ஒரு இடங்களில் சின்ன ஒரு தொய்வு இருக்கலாம். இதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு சரி போகிறோம், போயிட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்கு வந்து தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.